திரு எடிசன் அவர்கள் ஒரு நிறுவனத்துக்காக புதுசாக ஒரு இயந்திரம் ஒன்று உருவாக்கியிருக்காரு. அதுக்கு எவ்வளோ பணம் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட மனைவி சொல்லியிருக்காங்க, $20,000 சொல்லுங்கள் அப்படின்னு. ஏய் ரொம்ப அதிகம், அவன் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான்னா என்னோட உழைப்பு பூரா வீணாயிரும் அப்படின்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த நிறுவனர் வந்திருக்காரு. வந்துட்டு சொல்லுங்கள் சார், நான் அதுக்கு எவ்வளோ பணம் தரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே இருந்திருக்காரு தயக்கத்தோட. உடனே அவர் பொறுத்து பார்த்துட்டு டக்குன்னு செக் எடுத்துட்டு ஒரு அமௌண்ட் எழுதிட்டு, இதில் $1,00,000 இருக்குது சார், இதை வச்சு இங்கே முன்பணமா அடுத்து எவ்வளோ தரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி அனுப்புங்க, நான் கொண்டாந்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நம்ம எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்ததுனால நம்ம நினைச்சதை விட பல மடங்கு லாபம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு 2 பேருமே மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. திரு எடிசன் அவர்களுக்கு இருந்த மாதிரியான பயம் நம்மள பல பேருக்கு இருக்கு. நம்ம பதவி உயர்வு கேட்டாலோ இல்லை சம்பள உயர்வு கேட்டாலோ நம்மளை வேலையிலேருந்து அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு. அந்த நிறுவனம் கொண்டாந்து தானாகவே இவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்த மாதிரியே நீங்கள் பணிபுரிகிற அந்த நிறுவனம் உங்களுக்கு சம்பள உயர்வோ இல்லை பதவி உயர்வோ தானாகவே கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்வர மாட்டாங்க. ஏன்னா இங்கே பல நிறுவனங்கள் உங்ககிட்டேருந்து அதிகமான அளவு உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு சொற்ப பணத்தை மட்டுமே சம்பளங்கிற பேரில் கொடுத்துட்ருக்காங்க. அந்த நிறுவனம் அவ்வளோ பெரிய பணத்தை கொண்டாந்து கொடுத்தது அந்த இயந்திரத்துக்காக கிடையாது, அது திரு எடிசன் அவர்களோட திறமைக்கு கிடைத்த வெகுமதி. அதே மாதிரி உங்களோட திறமைகள் நீங்கள் பணிபுரியும் துறையில் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்களையும் அதிகமான அளவு சம்பளம் கொடுத்துட்டு வேலைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இங்கே பல நிறுவனங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த இடத்தை அடையிறதுக்கும் அடைஞ்ச இடத்துல நீடிக்கிறதுக்கும் உங்களோட திறமைகளை நீங்கள் தினமும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.